Hi armies, let's get the intro. டுடே நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு யூனிக்கான வீடியோ பற்றி நம்ம பார்க்க போறோம். அதாவது ஃபிலிம்ஸ் நம்ம பார்க்குறோம், எல்லாருமே வாட்ச் பண்றோம். அதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் நம்ம நோட் பண்றோமா இல்லையான்னு தெரியல. அதாவது ஜென்ரலா நோட் பண்றதில்ல, ஆனா இன்னைக்கு அதை பத்தி தான் உங்களுக்கு நம்ம விளக்க போறோம். அது என்னன்னா, நம்ம டைரக்டர்ஸ் வந்து கலர் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்றாங்க. ஒவ்வொரு டேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு கலர் பேட்டர்ன்ஸ் இருக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 4 டேரக்டர்ஸோட கலர் பேட்டர்ன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் சார், நில்சன் சார், பிரசாந்த் நீல் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார். ஸோ இவங்க 4 டேரக்டர்ஸ், இந்த 4 டேரக்டர்ஸோட கலர் பேட்டர்ன் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ணாதீங்க. எனக்கு இது மட்டும் பண்ண போதும். அப்புறம் கமெண்ட் சேர்ந்து பண்ணிருங்க. ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஒரு நெல்சன் சாரோட வீடியோ கிளிப் போடுறேன். அந்த வீடியோ கிளிப்ல நீங்க என்ன நோட் பண்ணீங்கன்னு மட்டும் இப்ப எனக்கு சொல்லணும். இப்போ ஃபியூ மினிட்ஸ் நான் உங்களுக்காக சில வீடியோ கிளிப்ஸ் போடுறேன். ஜெயிலர், கோலமா கோகிலா, பீஸ்ட் அண்ட் எத்தனை படம் அவரு கரெக்டா. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்திருக்கா? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டானா? அடச்சி சுமாரியா. I am speaking, no cross speaking. Sit down please. இது ஒண்ண கத்து வச்சிட்டு ஓயாம படம். அந்த 3 படத்தோட கலர் காம்பினேஷன் போடுறேன். அந்த பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் அதுல என்ன நோட் பண்ணீங்கன்னு நான் சொல்றேன். நீங்க நோட் பண்ணாதுன்னு நான் சொல்லதான் போறேன். போய் பார்த்துட்டு வாங்க. ஆல்மிஸ் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க அவரோட ஆக்டிங் பார்த்திருப்பீங்க, அவரோட பேக்ரவுண்ட் பார்த்திருப்பீங்க, ஸோ அவரு கலர் பேட்டர்ன் பார்த்திருப்பீங்க. ஆனா நான் கலர் பேட்டர்ன் சொன்னனாலதான் நீங்க அந்த விஷயத்தையே நோட் பண்ணிருப்பீங்க. ஏன்னா மேக்சிமம் ஆடியன்ஸ் வந்து அந்த கலர் பேட்டர்ன், அந்த எடிட்டிங்கு, அப்புறம் அந்த கேமரா ஆங்கிள் என்ன செட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் என்ன அந்த லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் மேபி யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ நான் அந்த கலர் பேட்டர்ன் பத்தி பேச போறேன். இப்போ நெல்சன் சார் எடுத்தாங்கன்னா வைங்க, அவரோட கலர் பேட்டர்ன்ஸ் வந்து நீங்க பார்த்த அந்த ஜெயிலரு, கோலமா கோகிலா, அப்புறம் பீஸ்ட் அவரோட படத்துல இல்ல மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த டார்க் எல்லோ கலந்த மாதிரியே இருக்கும். நீங்க எல்லா சீனும் பாருங்க, விஜய் வரதா சீனா இருக்கட்டும் சரி, இப்ப நம்ம போட்ட ஒரு காமெடி சீனா இருக்கட்டும் சரி, அந்த இப்ப நம்ம ஃபேஸ்ல அந்த ஒயிட் கலர்ல இருக்குன்னு நினைப்போம். ஆனா ஒரு படம் ஃபுல்லா அந்த எல்லோ இஸ்டா தெரியணும், அந்த சன் ரிஃப்ளெக்ட் மாதிரி அவரு அந்த ஃபேஸ்ல தெரியணும்னு நினைச்சு அவரு அப்படி பண்ணிருக்கலாம் மேபி, என்னன்னு தெரியல. பட் அவரோட கலர் பேட்டர்ன் வந்து அது ஒரு தனியா யூனிக்கா, நெல்சன்னாவே அந்த எல்லோயிஸ்ட் கலர் பேட்டர்ன் தான் அப்படின்னு தனித்துவமா அவரை காட்டிக்கிறதுக்காக அவர் அந்த கலர் பேட்டர்ன் யூஸ் பண்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சார், அவர் பாத்தீங்கன்னா 2 கலர் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்றாரு. ஒன்னு பாத்தீங்கன்னா டீல் கலர், இன்னொன்னு வந்து ஆரஞ்சு கலர். டீல் கலர் பாத்தீங்கன்னா நம்ம டாமினேட் அந்த டார்க் சீக்வன்ஸ்க்கு எல்லாமே லோகேஷ் கனகராஜ் சார் யூஸ் பண்றாரு. அது வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு இன்டர்னல் பேட்டல்ஸ்க்காக யூஸ் பண்றாரு. இந்த டீல் கலர் எல்லாமே நீங்க இப்ப லியோல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பார்த்திபன் கேரக்டருக்கு முக்கால்வாசி டீல் கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுவே ஆப்போசிட், அந்த லியோ கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லா காட்டணும், ஒரு வைலன்ஸா ஒரு டீமன் மாதிரி காட்டணுங்கிறதுக்காக அந்த ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸே இவ்வளவுதான். அவர் வந்து அந்த 2 கலர் பேட்டர்ன்ஸ் வந்து யூஸ் பண்றாரு. ஒன்னு டீல், இன்னொன்னு ஆரஞ்சு. இல்ல மேக்சிமம் எல்லா படத்துலயும் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இவரோட படத்துல அது யூனிக்கா காட்டியிருக்காரு. நீங்க லியோ எடுத்துட்டு அந்த லியோ பார்த்திபன் கேரக்டர், அந்த மாதிரி அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகும்போது நீங்க நிறைய அது பார்க்கலாம். அதனால அவர் அந்த
அந்த டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக மேபி அவர் அந்த டிஃபரன்ஸ் 2 கேரக்டர்ஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக தான் அந்த அதாவது அந்த இது புரிஞ்சுக்கணும். அந்த விஷுவலான அந்த நம்ம பார்க்கும்போது நம்ம உணர்வுங்கிறதுக்காக தான் இந்த கலர் பேட்டர்ன்ஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து அது புரியாம போயிடக்கூடாது அந்த கதை. இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுல இன்னொன்னு இதுதான் சொல்ல வந்தேன். அந்த லியோ வந்து பாஸ்ட், அந்த பாஸ்ட் நமக்கு கன்வே பண்றதுக்காக மட்டும்தான் அந்த ஆரஞ்சு கலரான கலர் பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணி நமக்கு வந்து எடுத்து போட்டிருக்காங்க. டீல் வந்து ப்ரெசன்ட். அது ப்ரெசன்ட்ங்கிறதுனால டீல் கலர் வந்து யூஸ் பண்றாங்க. அதாவது அது பார்த்திபன் கேரக்டரா? பார்த்திபன் கேரக்டர். இந்த லியோ கேரக்டர் வந்து இந்த ஆரஞ்சு கலர் பாஸ்ட் மட்டும் இல்ல, அந்த டீலுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அது வந்து ஒரு டாமினேட் ஒரு டார்க் சீக்வன்ஸ்க்கும் அதுக்கப்புறம் அந்த ஹைலைட்டான இன்டர்னல் பேட்டில்ஸ்க்கும் யூஸ் பண்ற டீல். அந்த அக்ரெசிவான அந்த மூவ்மெண்ட் கேப்சர் பண்றதுக்காக அந்த ஆரஞ்சு கலரை யூஸ் பண்றாங்க அதிகமா. தேடா பார்க்க போறது பிரசாந்த் நீல். அவரோட படம் பார்த்திருப்பீங்க. அதாவது கேஜிஎஃப் டைரக்டர் அவரு. அது கேஜிஎஃப், அப்புறம் சலாரு, கேஜிஎஃப் 2 அந்த மாதிரி அவர் எடுத்த படங்கள்லாம் நீங்க அவரோட கலர் பேட்டர்ன், அதாவது அவரோட கலர் பேட்டர்ன் என்னன்னா சாம்பல் நிறம் பார்த்திருப்பீங்களா? அந்த சாம்பல், அந்த மரம் இருக்கும்போது அந்த சாம்பல் வருதுல, அதோட சாம்பல் நிறம் எப்படி டார்க்னஸா இருக்கும். அவரோட மூவிஸ்ல எல்லாமே அவரோட மூவிஸோட தீம் ஃபுல்லாவே டார்க்னஸா இருக்கும். நீங்க சலார் படம் பாத்தீங்கன்னா ஹெவி டார்க்னஸா இருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அவர் அந்த லாரியில இருந்து இறங்கி அந்த பசங்க கூட கிரிக்கெட் ஆடுறது, அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபுல் டார்க்னஸா இருக்கும். அப்புறம் கேஜிஎஃப்ல எடுத்தீங்கன்னா அவரு அந்த குழந்தைய அந்த கேஜிஎஃபா அந்த கேரக்டர் கையில வைக்கும்போது அவர் அந்த அந்த குழந்தை கையில வைக்கும்போது அந்த டார்க்னஸ் ஃபுல்லா காட்டுவாங்க. அந்த ஏரியா சுத்தி பாத்தீங்கன்னா அந்த டார்க்னஸ் சாம்பல் நிற கலர்ல இருக்கும். அந்த டார்க்னஸ் ஃபுல்லா சுத்தி அவங்களுக்கு தெரியும். அவரோட கலர் பேட்டர்ன் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, அவரை இப்ப நாங்க பேசுறோம் பாத்தீங்களா, அவரை தனித்துவமா காட்டிக்கிறதுக்காக அவரோட கலர் பேட்டர்ன் பயங்கரமா யூஸ் பண்ணிருக்காரு. செமையா இருக்கு அவரோட கலர் பேட்டர்ன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட கலர் பேட்டர்ன் தான் சில வீடியோஸ்க்கு நானே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த கலர் பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி அவரை பார்த்து நான் பண்றேன்னு சொல்ல வரல, எனக்கு பிடிக்குது. பர்சனலா எனக்கு அந்த டார்க்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால எனக்கு ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு பிலிம் நாங்க எடுத்தாலும் சரி, நாங்க எடுப்போம். எடுத்திருந்தால் தப்பா பேசுறேன், சரி, எடுத்தால் நாங்க வந்து இந்த டார்க்னஸ் கலர் பேட்டர்ன் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுக்குண்டான ஸ்கிரிப்ட் நாங்க வச்சிருக்கோம். அதுக்குண்டான ஆட்கள் தான் எங்களுக்கு சரியா செட் ஆகல. செட் ஆச்சுன்னா ஓகே தான், தொடங்கிடுவோம். மேபி இந்த வீடியோ பாக்குற நீங்க இருந்தாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க நம்ம தொடங்கிடலாம். இதுல வந்து நாங்க வந்து இவனதான் எடுப்போம் அவனதான் எடுப்போம், இது இன்டர்வியூ அதெல்லாம் இல்லவே இல்ல, எதுவுமே இல்ல. வந்தீங்கன்னா போதும். வந்தீங்கன்னா இப்போதைக்கு எங்களுக்கு வந்தீங்கன்னாவே போதும், வேற எதுவுமே தேவையில்ல. இப்போ இதை வச்சு நாங்க வந்து நாங்களும் குரோத் ஆகணும், நீங்களும் குரோத் ஆகணும். ஆரம்பத்துல இருந்து நாங்க அதான் சொல்லிட்டு இருக்கோம். நானும் குரோத் ஆகணும், நீங்களும் குரோத் ஆகணும், எங்க மூலியமா நீங்க குரோத் ஆகணும். அவ்வளவுதான், வேற எந்த கான்செப்டும் இல்லைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.